ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் அதன் தீமைகள் பற்றி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் என்கிற தலைப்பில் ஒரு பகுதியில் பேசியிருந்தோம். இந்த பகுதியில் புகைப்பிடித்தல் தடை சட்டம், அதாவது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிட்டிங் ஆக்ட் பற்றி சில விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறோம். இதன் மூலம் அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் ஒருவர் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறது. இப்போது ஸ்மோக்கிங் என்றாலே அதை ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்லலாம். இது இந்த ஆக்டிவ் ஸ்மோக்கிங் என்பவர்கள் தான் தடை செய்யப்பட வேண்டியது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங் என்பது என்ன? ஒருவர் தானாகவே யார் அந்த பீடி சிகரெட் குடிக்கிறார்களோ, அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று சொல்லலாம். இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், ஒருத்தர் புகைப்பிடிக்கிறார். அவர் பிடிப்பதிலிருந்து வரக்கூடிய புகை, அவரிடமிருந்து வரக்கூடிய புகை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே, அதாவது புகைப்பிடிக்காத நபர்களுக்கும் அந்த புகை சுவாசத்தின் மூலமாக சென்று அந்த பாதிப்பை உருவாக்குகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்போது புகைப்பிடிக்காமலே புகைப்பிடிப்பவரிடமிருந்து வரக்கூடிய அந்த புகையை சுவாசித்து அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறவர்களுக்கு என்ன? பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். அந்த தன்மைக்கு பேசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்லுகிறோம். இதுவே ஒருவர் குடித்து கொண்டிருக்கும் பொழுதே, அதாவது சிகரெட், பீடி போன்றவை லைவாக அந்த எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த புகை வெளியில் அதை மற்றவர்கள் சுவாசிப்பதற்கு ஏதுவானால் அதற்கு பெயர் ஸ்டேஜ் 1 பேசிவ் ஸ்மோக்கிங் என்று ஒரு விளக்கத்திற்காக சொல்லலாம். அதே போல் எரிந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு அணைத்த பின்னாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சுப் பொருள்கள், அங்கே உட்கார்ந்து இருப்பவர்கள் அல்லது விளையாடுகிற குழந்தைகள், இன்னும் சரியாக அணைக்காமல் எங்காவது பக்கத்தில் தீப்பிடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பொருள்களின் மேல் பட்டு அது எரிந்து தீ விபத்து உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அந்த அணைத்த பிறகு அதனால் உண்டாகக்கூடிய தீமைகளை, பாதிப்புக்கு உள்ளாபவர்களை நம்ம பேசிவ் ஸ்மோக்கர் ஸ்டேஜ் 2லே வச்சுக்கலாம். எனிவே இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் என்பது அந்த புகைப்பிடித்தல் என்ற தவறை செய்யாமலேயே அதற்கான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பர்சன்ஸ், அவர்களை தான் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று சொல்லுகிறோம். இதில் இந்த ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கு தான் இந்த சட்டம் தடை செய்ய முயற்சி செய்கிறது. அதில் இன்னொன்று டொபாக்கோ சியூவிங். சிலர் புகையிலை பொருட்களை பாக்கு மாதிரி அந்த பாக்கோடு புகையிலை பொருள்களை சேர்த்து, வெற்றிலையோடு புகையிலை பொருள்களை சேர்த்து எல்லாம் மென்ற பிறகு, அதான் சியூவிங் என்பது என்ன? வாயில் மென்று கொண்டிருத்தல். வென்ற பிறகு அதை துப்புதல், அதிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சில் பொருள்களை துப்புதல், அதுவும் மற்றவர்களின் மேல் படுவதற்கு, அது கீழே விழுந்தாலும் கூட அதை காலில் சில பேருக்கு படலாம், சில பேர் அதை தெரியாமல் தொட்டு விடலாம், குழந்தைகள் ஏதாவது அந்த இடங்களில் விளையாடலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸும் அந்த விளையாடுகிற குழந்தைகள் இவர்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஸ்மோக்கிங், புகை பிடிப்பதனாலையும் சரி, அந்த புகையிலை பொருள்களை மென்று அந்த எச்சில் துப்புவதனாலையும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அப்போது எந்த ஒரு தவறுமே, எந்த ஒரு செயலுமே சுற்றி இருக்கிற நபர்களுக்கு தீமை விளைவித்தால் அது ஒரு சோசியல் இஷ்யூவாக மாறிவிடுகிறது. அப்போ அங்கே அரசாங்கம் அதை தடை செய்ய வேண்டிய, தவிர்க்க வேண்டிய தேவை வந்துவிடுகிறது. அதற்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் ப்ராஹிபிஷன் ஆஃப்
ஸ்மோக்கிங் அண்டு ஸ்பிட்டிங் ஆக்ட் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இப்போ நோ, இதில் முக்கியமான சில விளக்கங்களை மட்டும் கொடுக்குறோம். நோ பர்சன் ஷல் ஸ்மோக் ஆர் ஸ்பிட் இன் எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஆர் யூஸ். இதில் பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஆர் யூஸ் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது பொதுமக்கள் வரக்கூடிய பொதுவான இடங்கள், இப்போ அலுவலகம் போன்ற, கல்லூரி, இன்ஸ்டியூஷன், கல்லூரி, பள்ளிகள் போன்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேங்க், இது மாதிரி பொதுவான இடங்கள். அப்போ எங்கேயெல்லாம் பொதுமக்கள் வந்து செல்கிறார்களோ, அவர்கள் பயன்பாட்டுக்காக வந்தாலும் சரி, பொழுதுபோக்காக வந்தாலும் சரி, அப்போ அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஆர் யூஸ். அங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது யாருமே. அதே போல் அந்த சூவிங், டொபேக்கோ சூவிங், அந்த பழக்கம் இருப்பவர்கள் அங்கு துப்பக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. அதை அசிங்கப்படுத்துவது மட்டும் இல்லை, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சுற்றி இருப்பவர்களை பாதிப்பதற்கும், அவர்களை சுகாதாரமான ஒரு தன்மையை அங்கு குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஆர் யூஸ் என்பது ஒரு லிஸ்ட் மாதிரியே அந்த சட்டத்தின் பிரிவுகளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆடிட்டோரியா, பெரிய கூட்டங்கள் நடைபெறக்கூடிய பெரிய ஹால் மாதிரி பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ், ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ஹாஸ்பிட்டல் என்றாலே இந்த ட்ரீட்மெண்ட்டு, நோயாளிகள் இருக்கக்கூடிய இடம் என்று பொதுவாக நினைத்து கொள்வோம். இப்போ ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்பது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா, அதில் வேலை செய்பவர்கள் தங்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கூட எடுத்துக்கலாம். அப்போது சினிமா, செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் ஹால், இப்போது பிஸ்னஸ், எஜுகேஷனல் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய பெரிய ஹால்ஸு, இது போல தான் செமினார், கான்ஃபரன்ஸ் ஹால் என்று சொல்லுகிறோம். சினிமா எல்லாருக்கும் தெரியும். அம்யூஸ்மெண்ட் சென்டர்ஸ், இந்த ரெக்ரியேஷன் சென்டர்ஸ் என்று சொல்லலாம். சில பொழுதுபோக்கு கிளப் மாதிரி, அங்கே மெம்பர்ஷிப் கூட வாங்கிட்டு விளையாடுவாங்க. பில்லியர்ட்ஸு, பேட்மிண்டன், இன்னும் ஸ்விம்மிங் பூல்லாம் கூட இருக்கலாம். இது போல் அடுத்து ரெஸ்டாரண்ட்ஸு, பெரிய ஹோட்டல்ஸு, ஈட்டிங் ஹவுஸஸ், சிறிய அளவிலான உணவகங்கள், இப்போது பேக்கரி, இந்த மாதிரி இடங்களையும் நாம் நிச்சயமாக சொல்லலாம். கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கடைகள், வணிக வளாகங்கள், இப்போ மால் என்றெல்லாம் ரொம்ப பெரிய அளவிலான கமர்ஷியல் பிளேசஸ் வந்தாச்சு. பப்ளிக் ஆஃபீஸஸ், கோர்ட் பில்டிங்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைப்ரரிஸ். இங்கே லைப்ரரிஸ் என்பது கல்லூரி, பள்ளி லைப்ரரிஸ் மட்டும் இல்லை, இப்போ பொது நூலகங்களும் நிறைய இருக்கிறது. பார்க்ஸு, குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் சென்று விளையாடுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கான இடங்கள். பஸ் ஸ்டேஷன்ஸு, பஸ் ஸ்டாப், அதையும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். பஸ் ஸ்டேஷன்ஸ் இப்போது பெரிய அளவில் நிறைய பேருந்துகள் வந்து செல்கிற இடம், நிறைய ஆட்கள் போய்கொண்டும் பஸ் பேருந்துகளில் சென்றும் இறங்குவது, ஏறுவது போன்ற இடங்கள். பஸ் ஸ்டாப், ஆன் த வே, ஸ்மால் த ஸ்டாப்ஸ் ஃபார் த பஸ்ஸஸ், அங்கும் பயணிகள் நின்று இருக்கிறது. அப்போ பீச்சஸ், பஸார், கடை வீதிகள், நிறைய கூட்டமான கடை வீதிகள் எல்லாம் இப்போ பார்க்குறோம். ஆக இது போன்ற இடங்களிலெல்லாம் நம்ம பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்க் ஆர் யூஸ். இது மட்டுமே என்று சுருக்கி நினைக்க வேண்டாம். அதை சார்ந்த இடங்களும், அதை அந்த பப்ளிக் பிளேசஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ந்த இடங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் இதில் சேர்த்து கொள்ளணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கூட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்க்ளூடிங் லோக்கல் பாடிஸ், இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ் இது மாதிரி, ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கன்சியூமர் ரிட்ரெஷல் கமிஷன், இது மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ், கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் ரிலீஜியஸ் பிளேசஸ். ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வழிபாட்டு தலங்கள், எந்த வகையான வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்,
அந்த வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள், இவைகள் எல்லாமே அண்ட் த லைக் விச் ஆர் விசிட்டட் பை ஜெனரல் பப்ளிக். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பொதுமக்கள் எங்கேயெல்லாம் செல்கிறார்களோ, அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக சென்றாலும் சரி, பொழுதுபோக்குக்காக சென்றாலும் சரி, வழிபாட்டுக்காக சென்றாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியான கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியம், அந்த ஹால்ஸு, இது போல் இடங்களாக இருந்தாலும் சரி, பட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ஓப்பன் பிளேஸ். அதாவது பெரிய மைதானங்கள் மாதிரி பொதுமக்கள் அதிகமாக வராத இடங்கள் அதில் சேராது என்பது மட்டும் விதிவிலக்காக கொடுக்கப்பட்டுக்கிறது. இப்போது ப்ராஹிபிஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிட்டிங் இன் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ், அதுவும் முக்கியம். இப்போ பேருந்துகளில், அப்புறம் இப்போது ஷேர் ஆட்டோன்னெல்லாம் சொல்கிறோம், அந்த அளவுக்கான பேசஞ்சர் கேரியிங் வெஹிக்கிள்ஸில் கூட ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸி கேப், மோட்டார் கேப், கான்ட்ராக்ட் கேரேஜ், இதெல்லாம் பேருந்து அளவுக்கான இந்த மினி வேன் இது மாதிரியெல்லாம். அதே மாதிரி ஸ்டேஜ் கேரியேஜுங்கிறது நம்ம இந்த ஷேர் ஆட்டோ இதெல்லாம் மீன் பண்ணிக்கலாம். ஸோ இவைகளில் கூட ஸ்மோக் பண்ணக்கூடாது. அந்த டொபாக்கோ சூவிங், மெல்லுகிற பழக்கம் உடையவர்கள் எச்சில் துப்பக்கூடாது போன்றவை